வணக்கம் நேர்களே. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தடை நீங்குகிறது. வாடிவாசல் வழியாக காளைகள் துள்ளி குதித்து ஓடவிருக்கின்றன. ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இப்படி ஒரு நிலைப்பாடு தமிழக அரசால் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு இப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று இறுதியில் தான் தெரிய வந்ததா? அப்படி முன்பே அதிகாரம் இருப்பது தெரிய வந்திருந்தால் வேறு ஏதாவது செய்திருக்கலாமா? இதில் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்பட்டன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசவிருக்கின்றோம். பேசுவதற்காக அரங்கத்திற்கு மூத்த வழக்குரைஞர் திரு KR தமிழ்மணி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு இப்படி ஒரு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி பாக்குறீங்க? இது பதிலா அப்படிங்கிறது தான் எனக்கு நிச்சயமா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா there is neither clarity nor quality, it's absolute stupidity is my personal view of the matter. இது ஒரு தீர்வு அல்ல. ஏதோ ஒரு இன்னைக்கு அழுவறத்துக்கு என் கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லிட்டு துடைக்கிறீங்களே தவிர ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா இது இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்ப எதுதான் தீர்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அழகான கேள்வி. இது ரொம்ப காலத்துக்கு முதல்லயே நீங்கள் நான் எல்லாரும் கேட்டிருக்கணும். உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து போராட்டம் செய்யறதை விட்டுட்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல. 2, பீட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல. அது அப்படி ஒரு தவறான எண்ணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறத தவிர அல்ல. மிக மிக ஆரம்ப கட்டத்தில் அவரோடு உட்கார்ந்து பேசியிருக்கலாம். அந்த மாடுகளை எப்படியெல்லாம் துன்புறுத்தக்கூடாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நாங்களும் துன்புறுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. தமிழர்களுடைய நோக்கம், தமிழர்கள் நோக்கம் எந்த பிராணியையும் துன்புறுத்துவது அல்ல. எந்த இலக்கியத்திலும் எங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கப்படவும் இல்லை. எனவே எந்தெந்த சேஃப்கார்ட்ஸ் உங்களுக்கு வேணும் வாங்க அப்படின்னு கேட்டு சால்வ் பண்ணியிருக்கலாம். அந்த பிராணிகள் சங்கம் இருக்குல்லவா, அவங்ககிட்டையும் உட்கார்ந்து பேசி 3 பேருமா சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்னது செய்யணும் இன்னது செய்ய மாட்டோம்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் மிக மிக சந்தோஷமாக வரவேற்று இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கும். அப்ப தமிழக தரப்பில் இருந்து முறையான வாதங்கள் முன்வைக்கப்படலை அப்படின்னு சொல்றீங்களா? யார் தரப்பில் இருந்தும் முறையான வாதங்கள் முன்வைக்கப்படவில்லை. தமிழக அரசு, மத்திய அரசு, ஆர்வலர்கள் இவர்களெல்லாம் பிரச்சனையை அவர்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் பிரச்சனையை அதிகமாக்கியதே தவிர பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். நீனா நானா என்கிற போட்டி வந்தால் எந்த காலத்திலும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. இருவரும் ஒன்றாக அமர்ந்து தீர்த்திருக்கக்கூடிய மிக சாதாரணமான என்ன, எருதுகளை கொள்ளுவதா தமிழர்களின் நோக்கம்? தமிழக இலக்கியம் அப்படி சொல்லுகிறதா? அல்ல. இது தவறு நடந்திருக்கும். ஒரு 100 இடத்தில் ஒரு காரியம் நடக்கிற போது ஒரு 10 இடத்தில் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. நாங்கள் எங்கள் ஆட்களை அனுப்பி பார்த்தோம். அவர்கள் நீங்கள் மாடுகளை துன்புறுத்துகிறீர்கள் என்று ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள். உண்மை. அவர்கள் கண்ணில் பட்ட இடங்களில் நடந்திருக்கலாம். அந்த தவறை திருத்திக் கொள்ள முயற்சி செய்திருக்க வேண்டுமே தவிர பிடிவாதமாக அந்த சட்ட பிரச்சனை, எந்த சட்ட பிரச்சனையும் எந்த காலத்திலும் பிடிவாதத்தால் வெல்ல முடியாது. இல்ல, மாடுகள் துன்புறுத்தப்படுதுன்னு சொல்லக்கூடிய வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது உச்சநீதிமன்றத்தால. அதே மாதிரி மாடுகள் எந்த துன்புறுத்தப்படல, சங்க இலக்கியங்கள்ல இருந்து தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உணர்வுபூர்வமான பாரம்பரியம் அப்படின்னு சொல்றத ஏன் ஏத்துக்க முடியல? இது பாரம்பரியமா இல்லையா எப்படி இருந்தாலும் மாடுகளுக்கு துன்புறுத்த ஏற்படாத வரை யாருக்கும் எந்த பிரச்சனையும் அதில் இல்லை. அவர்கள் வழக்கு நடந்த போது நாங்கள் ஆட்களை அனுப்பி பார்த்து வர சொன்னோம். இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க காதை வெட்டிட்டாங்க, இருக்கு, ஜட்மெண்ட்ல இருக்கு. வாழை கடிக்கிறாங்க, காயத்தை வேகமாக ஓடுறதுக்கு. இப்படி ஒரு A to Z. ஒன்று இதையெல்லாம் இல்லை, 2 இடத்துல தப்பு நடந்து போச்சு, அந்த 2 இடத்துல இருந்த தப்பை 98 இடத்துக்கு நீங்கள் பார்க்கறது தவறுன்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கலாம். அதை விடுத்து அதை அப்படியே வைத்து திரும்ப திரும்ப இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறது எங்களுடைய உரிமை, பிறப்புரிமை, இது போன்ற வாசகங்கள் சட்டத்தின் முன்னால் எடுபடாது. இல்ல, நீங்களே சொல்லியிருந்தீங்க 100 இடத்துல நடந்திருந்தா ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது 100 இடத்துக்கும் தடை விதிக்கிறது அப்படிங்கிறது எப்படி அதுதான் நாம் அங்கேயே சொல்லியிருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் பார்த்ததில் வீடியோ காட்சிகளையோ ரிப்போர்ட்லையோ 100 இடத்திலும் இருப்பதாக இல்லை. 2 இடத்தில் நெல் என்றால் பதர் இருக்கும். பதர் இல்லாமல் நெல் என்பது இதுவரை இந்தியாவில் உலகத்தில் இங்கு விளைவிக்கப்படவில்லை. எனவே அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், அல்லது நாங்கள் இதையெல்லாம் செய்வோம்.
இதை இவ்வளவு மிக மிக எளிதாக தீர்த்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை நீயா நானா, மத்திய அரசா, இந்த அரசாங்கமா, அந்த அரசாங்கமா, பீட்டா நம்முடைய விரோதிகள் அல்ல. திரும்ப திரும்ப அவர்களை ஏதோ விரோதிகளாகவும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாகவும் காண்பிப்பதும் தவறு. இல்ல இப்படி காளைகள் துன்புறுத்தப்படலைன்னு சொல்லக்கூடிய வாதங்களை அவங்க ஏத்துக்காம மொத்தமாவே காளைகள் துன்புறுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வையில தானே இருந்திருக்காங்க இல்லையா? அந்த தவறான எண்ணத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்த நம்முடைய வழக்கறிஞர்கள் முயற்சி செய்திருக்க வேண்டும். அங்குதான் நாம் தவறிவிட்டோம். தொடர்ந்து பேசலாம். இந்த சமயத்தில் மதுரை அலங்காநல்லூரில் நமது செய்தியாளர் நாகேந்திரன் இருக்கிறார். நாகேந்திரனோடு பேசலாம். நாகேந்திரன், தற்போது இன்னும் சில மணி நேரத்தில், அதாவது தமிழகத்திற்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தடை நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு நாகேந்திரன்? வசந்த், இந்த அலங்காநல்லூர் போராட்ட களத்தில் மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட அந்த செய்தியை கேட்கும் போது எனக்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இங்கு போராட்ட களத்தில் இருப்பவர்களுக்கு அந்த செய்தி சென்று சேர்ந்ததா என்பது குறித்து தெரியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அரசு ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி போட்டிகள் நடத்துவதற்கு வழிவகை செய்ய இருக்கிறது என்று நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். அது இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் மற்றும் கிராம மக்களுக்கும் நமது செய்தி வழியாக அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆதரவாக இந்த கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி கடந்த 6 நாட்களாக இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 6வது நாள் போராட்டமான இன்று இவர்கள் மத்திய மாநில அரசுகள் தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும், அவர்கள் மௌனம் கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் இன்று மௌன விரதமாக அவர்கள் மௌன போராட்டமாக நடத்தி வருகின்றனர். வாய்களில் கருப்பு துணி மற்றும் அவர்களிடம் உள்ள துண்டு மற்றும் கர்ச்சிப்புகளால் அவர்கள் வாய்களை கட்டிக்கொண்டு இவர்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக இந்த நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறுவன் கூட இந்த போராட்ட காலத்தில் அவர் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வசந்த். இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் அதிக அளவு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். போராட்ட காலத்தில் குதித்து வருகின்றனர். இந்த இடத்திற்கு அவர்களுக்கு வருவதற்கு பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெறுவதால் இந்த அலங்காநல்லூரை நோக்கி வரும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதிக்கு வர முடியாமல் வரும் வழியில் எந்தெந்த இடங்களில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறதோ அந்தந்த இடங்களில் அவர்களும் அந்த போராட்ட காலத்தில் இணைந்து இந்த அலங்காநல்லூரில் உள்ள இந்த மக்களுக்கு ஆதரவாகவும் இந்த மாணவர்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்களும் இந்த போராட்ட களத்தில் தொடர்ந்து இவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இரவில் பனியும் பகலில் அதிகமான வெயிலும் நிலவி வந்தது. இந்த கடந்த 5 நாட்களாக இன்று 6வது நாளான போராட்டத்தில் இன்று இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடுமையான மழை அதிகாலை முதலே மழை பெய்து வந்தது. அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் இந்த மழையால் நமது போராட்டம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைவரும் கொட்டும் மழையில் நினைந்தபடியே இவர்கள் இந்த போராட்ட காலத்தில் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த இளைய தலைமுறை அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நிகழ்வுகளை நமது புதிய தலைமுறையும் தொடர்ந்து செய்தி பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். வசந்த், நாகேந்திரன், ஜல்லிக்கட்டு நடப்பது உறுதியாகிருச்சு, இன்னும் கூட போராட்டத்தில் தொடர்வதற்கான காரணம் என்ன நாகேந்திரன்? வசந்த், நீங்க குறிப்பிட்டீங்க ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உறுதியாயிருச்சு, அரசு நடவடிக்கை எடுத்துக்கிறதுக்கு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா இருந்தாலும் இவர்களது கோரிக்கை முதலில் வாடி வாசல் திறந்தால்தான் நாங்கள் எங்களது வீடு வாசலை மிதிப்போம் என்று அவர்கள் முதலில் கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இவர்களது கோரிக்கை என்னவாயிருக்கிறது என்றால், இந்த ஆண்டு மட்டும் வாடி வாசல் திறப்பது தங்களது போராட்டத்தின் நோக்கமல்ல, தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரியம் காக்க வேண்டும், எங்களது உணர்வுகள் எங்களது இந்த பாரம்பரியம் மிக்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இனியும் இந்த போராட்டங்கள் நடத்தி நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தக்கூடாது, தொடர்ந்து அந்தந்த மாநிலத்தின் கலாச்சார விளையாட்டுகளை மத்திய மாநில அரசுகள் எதையும் தலையிடக்கூடாது, எந்தெந்த மாநில உரிமை எனவும் அதனால் இந்த மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த போட்டிகள் தொடர்ந்து நடத்துவதற்கு வழிவகை செய்தால் மட்டுமே இந்த போராட்ட காலத்திலிருந்து நாங்கள் தங்களது வீடுகளுக்கு செல்வோம் என அவர்கள் இந்த கோரிக்கைகளை சொல்லிக்கொண்டு இவர்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் இந்த ஜல்லிக்கட்டு மீதான போட்டி தடை நீக்குவதற்கு முன்னர் இந்த காளை மாடுகளை இந்த காட்சிப்படுத்த
பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்து முதலில் நீக்கினால் மட்டுமே அது எங்களுக்கு முழுமையான எங்களது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் எனவும், இந்த பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து தடை செய்து இந்த வேற நாடுகளில் பீட்டா அமைப்பை தடை செய்தது போல இந்தியாவிலும் தடை செய்ய வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக உள்ளது. வசந்த், மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்று வரும் தொடர் போராட்டம் குறித்த தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். தொடர்ந்து பேசலாம். ஜல்லிக்கட்டு நடைபெற நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி கொட்டும் மழையிலும் மதுரை தமுக்க மைதானத்தில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள கள நிலவரம் குறித்து செய்தியாளர் சிந்தலை பெருமாள் அளித்துள்ள தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த 5 நாட்களாக மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் இங்கே தமுக்க மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவருடைய இந்த போராட்டத்தின் கோரிக்கை மிகவும் வலுவானதாக இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்ளும் இவர்களுக்கான தேவைகளை இவர்களே பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். எந்த தலைவரும் இல்லாமல், எந்த ஒருங்கிணைப்பாளரும் இல்லாமல் லட்சக்கணக்கில் திரண்ட இந்த மக்கள் தொடர்ந்து அந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து இன்று முதல்வர் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்ததைப் போல ஏற்கனவே கூறியபடி ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடைபெறும். அதற்கான அவசர சட்ட வரைவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துள்ள நிலையில் ஜனாதிபதியிடம் ஒப்புதல் பெற்றுவிட்டு நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருப்பது ஒரு சிறிய வெற்றியாக இருந்தாலும் கூட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போராட்டக்காரர்கள் நிச்சயமாக இது ஒரு தற்காலிக தீர்வாக இருந்தால் நாங்கள் ஏற்க முடியாது, ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் தமிழகத்திற்குள் சமூக ரீதியான, பண்பாட்டு ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்துவதாக கூறி ஒரு தமிழக சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி பீட்டாவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை பெய்து கொண்டிருந்தாலுமே கூட தொடர்ந்து அவர்களுடைய அந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய மன உறுதியையும் மன வலிமையும் இந்த மழையிலும் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. நம்மோடு இந்த சமயத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைகிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். இப்போ இப்படி மாதிரி ஒரு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு பார்க்கணுமா? ஆமாம், இது இளைஞர்களும் மாணவர்களும் மேற்கொண்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. முழுமையாக இந்த வெற்றி அவர்களையே சாரும். அதே நேரத்தில் இப்பொழுது எது வெற்றி என்று நாம் கருதி சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ இந்த விடயம் ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு கொண்டு செல்லுமா என்பதனை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். அதையும் முதல்வர் உறுதி கொடுத்திருக்கிறாரு. ஆமாம், இல்லை அதே மாதிரி இவரும் சொல்லியிருக்கிறாரு, அனில் தவே அவரும் சொல்லியிருக்கிறார், நாங்கள் இது நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்காக நாங்கள் முயற்சி மேற்கொள்வோம் அப்படின்றத பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் சொன்னார். இதே மாதிரி மத்திய அரசு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயானீங்கன்னா ஒரு அவசர சட்டம் பிறப்பித்து உடனடியாக இந்த மக்களினுடைய உணர்வுகளை மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இடம் வரும்பொழுது அந்த பந்தை மாநில அரசுகளிடம் தள்ளிவிட்டு அவர்கள் நாங்கள் துணை நிற்போம்னு மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது இங்கே ஒரு கவனிக்கத்தக்கது. இரண்டாவது விடயம், இந்த ஜல்லிக்கட்டு நடந்து ஏன் மாணவர்கள் நிரந்தர தீர்வை எதிர்பார்க்கின்றார்கள் என்றால், மறுபடியும் இப்படி ஒன்று அறிவித்து விட்டு நாங்கள் கலைந்து சென்ற பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு இதே பீட்டா அமைப்பு மறுபடியும் ஒரு இன்டர்லாகுட்டரி பெட்டிஷன் என்று ஒன்று போட்டு மறுபடியும் இதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டு உடனே அந்த அரசு ஒரு நீதிமன்றம் தடைன்னு சொல்லி. ஆமா, இப்ப என்ன ஒரு நிரந்தர, இப்ப எவ்வளவு பெரிய போராட்டம், சற்றற குறைய 500 இடங்கள், 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் என்கின்ற இடத்தெல்லாம் போய் குடும்பத்தினரெல்லாம் சென்று அதில் பங்கேற்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்ட பிறகு நிரந்தர தீர்வை எதிர்பார்ப்பதில் தவறில்லை. சரி, தொடர்ந்து பேசலாம். இந்த சமயத்தில் மெரினாவில் நடைபெற்று வரும் தொடர் போராட்டத்தில் களத்தில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், போராட்டத்தின் இப்போது நிலை என்னவா இருக்கு ஸ்டாலின்? வசந்த், போராட்ட காட்சிகளை நீங்களே நேரடியாக பார்க்கலாம். இந்த போராட்டத்தையே மிகவும் உற்சாகமாக மாற்றி தங்களுடைய முழக்கங்களை மாணவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். நிச்சயமாக நாம் பார்த்தோம் என்றால் இவர்களுக்கு இந்த 5 நாட்கள், கடந்த 5 நாட்களில் மன வலிமையும் குறையவில்லை, உடல் வலிமையும் குறையவில்லை. எந்த விதமான சோர்வும் இன்றி தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து
இந்த போராட்ட களத்தில் மாணவர்கள் போராடி வருகிறார்கள். மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும், அதாவது இளைஞர்கள் ஆரம்பித்த இந்த தீப்பொறியானது இன்று மாநிலம் முழுவதும் பற்றி மக்களின் புரட்சியாக மாறியுள்ளது. மக்களும் பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று அவர்களுக்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கான ஆதரவு கரத்தை நீட்டியுள்ளார்கள். குறிப்பாக ஜாதி மத பேதமின்றி எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருந்து அவர்களுக்கு தேவையினை அவர்களே பூர்த்தி செய்து கொண்டு தங்களுடைய போராட்ட முழக்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரே முழக்கம், ஒற்றை கோரிக்கை தான், ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும், ஜல்லிக்கட்டு மீதுள்ள அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும், அனைத்து தடைகளையும் உடைத்தெறிய வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை தான் இந்த போராட்ட களத்தில் உள்ள மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அனைவரும் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. குறிப்பாக பல்வேறு நெகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகின்றன. பொங்கலுக்கு முன்பு 5000ஆக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையானது, மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எண்ணிக்கையானது நேற்று மட்டும் சுமார் 4 லட்சத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிச்சயமாக இன்று சனிக்கிழமை என்பதால் பெரும்பாலான பணியாளர்கள் தங்களுடைய இந்த விடுமுறை தினத்தில் நிச்சயமாக மெரினா கடற்கரையில் அதிக அளவில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேரடியாக பார்க்கலாம், அதிக அளவில் பதாகைகளை ஏந்தி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்திற்கு ஆதரவாகவும் தொடர்ச்சியாக தங்களுடைய முழக்கங்களை எழுப்புகிறார்கள். ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, அதனை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். பீட்டா போன்ற ஒரு தனியார் அமைப்பு, அதுவும் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அமைப்பு, தங்களுடைய ஒரு பாரம்பரியத்தை தாங்கள் இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எவ்வாறு அவர்கள் நிர்ணயிக்க முடியும்? பீட்டா அமைப்பை உடனடியாக இந்தியாவில் இருந்தே தடை செய்ய வேண்டும், அவர்களை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற பல்வேறு விதமான கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளாகட்டும் முழக்கங்களாகட்டும் தொடர்ச்சியாக இளைஞர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். முழுவதுமாகவே பார்க்கலாம், தமிழர்களுடைய நிறமான அந்த கருப்பு நிறத்திலேயே ஆடைகளை அணிந்து வந்து, கருப்பாடைகளை அணிந்து வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தும் வரை தாங்கள் இதிலிருந்து எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் என்று உணர்ச்சிகரமாக தெரிவிக்கிறார்கள். உற்சாகமாக இருக்கிறார்கள், மிகவும் உற்சாகமாக இருக்கிறார். அதாவது இது போராட்ட களமாக இருந்தாலும் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போராட்ட களத்தில் அதிக அளவில் பங்கேற்றுள்ள நிலையில் மிகவும் உற்சாகமாகத்தான் காட்சியளிக்கிறார்கள். எந்த விதமான சோர்வுகளும் அவர்களுடைய முகத்திலோ அவர்களுடைய உடலிலே தெரியவில்லை. உணவாகட்டும், தண்ணீர் தேவைகளாகட்டும், அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளாகட்டும் உடனுக்குடனே பூர்த்தி செய்யப்படுகிறது. உணவு பொட்டலங்கள் வழங்கப்படுகின்றன, தண்ணீர் பாகையில் விநியோகிக்கப்படுகின்றன. மாத்திரை மருந்துகள் ஒரு நபருக்கு கடந்த 5 நாட்களாகவே விடாமல் தொடர்ச்சியாக இதே களத்திலிருந்து போராடி வரும் அந்த குழுவினர்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டால் மாத்திரை மருந்துகள் வழங்கப்படுகின்றன. அதிக அளவில் போராட்ட முழக்கங்கள் எழுப்பினால் தொண்டை கூட கட்டிவிடுகிறது, அதற்கு கூட நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. இது போன்ற பல்வேறு ஒரு நிகழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. நேற்று மட்டும் சுமார் 5க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த கூட்டத்திலிருந்து காணாமல் போய்விட்டன. உடனடியாக ஒலிபெருக்கியில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சுமார் 20 நிமிடங்களில் அந்த குழந்தைகள் மீண்டும் தங்களுடைய அந்த பெற்றோர்களிடமே இளைஞர்கள் கண்டுபிடித்துக் கொண்டு அந்த பெற்றோர்களிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் கண்ணீர் மல்க இந்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கும் தங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டியுள்ளார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் அதாவது விலை உயர்ந்த பொருட்களும் காணாமல் போயின. உடனுக்குடனே அறிவிப்பு வெளியாகுது. 30லிருந்து சுமார் 40 நிமிடங்களுக்குள்ளாக விலையுயர்ந்த கைபேசி ஆகட்டும், தங்க நகையில் ஆகட்டும் உடனுக்குடனே கிடைத்து விடுகின்றன. அதனை தேடி எடுத்து வந்து மாணவர்கள் தருகிறார்கள். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அதே போல தொழுகை முஸ்லிம் போராட்ட குழுவில் பங்கேற்றுள்ள முஸ்லிம்களுக்கு தொழுகையானது ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ச்சியாகவே நாம் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு தேவையான, அதாவது தொழுகை நேரத்திற்கான அந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. நேரடியாக முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த தொழுகைக்கு செல்கிறார்கள், தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். அவர்களும் தங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் போராட்ட களத்திலே செய்கிறார்கள். இது போன்ற இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் என எந்த விதமான பேதமுமின்றி தொடர்ச்சியாக போராடுகிறார்கள். இது போன்ற ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் இதற்கு முன்பு இந்திய அளவில் நடைபெற்றிருக்குமா என்பது கேள்விக்குறிதான். தன்னெழுச்சியாக கூடிய இந்த கூட்டத்திற்கு எந்த விதமான தலைமையும் இல்லாமல் ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டுமே, குறிப்பாக அதுவும் கூட போராட்ட களத்திற்கு வந்த பிறகு நண்பர்களாக பழகி ஒருங்கிணைப்பாளர்களாக மாறிதான் ஒருங்கிணைத்து வருகிறார்கள்.
இது போன்ற ஒரு போராட்டம் என்பது அறவழி போராட்டம் என்பது இந்திய அளவில் இதற்கு முன்பாக எங்கும் நடந்திருக்குமா என்றது கேள்விக்குறிதான். நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகத்திற்கு அறவழி போராட்டம் என்றால் என்ன, அதற்கு உதாரணத்தை தமிழ் இந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த அறவழி போராட்டம் மூலமாக உணர்த்தியுள்ளார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாகவே இன்று காலை இரவு முழுவதுமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் விடிந்த பிறகு கூட்டம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்துதான் வருகிறது. ஒவ்வொரு நிமிடமும் இந்த கூட்டத்துடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இரவு பகல் பாராமல், வெயில் குளிர் பாராமல் தொடர்ச்சியாக இங்கே புழக்கங்களை எழுப்பி இங்கே உறங்குகிறார்கள். உறங்கி எழுந்து மீண்டும் அதே முழக்கத்தை அதே ஒரு வலிமையுடன் மீண்டும் எழுப்புகிறார்கள். போன்ற பல்வேறு விதமான உணர்ச்சிகரமான சம்பவங்களும் நெகிழ்வு தரக்கூடிய ஒரு பல்வேறு விதமான சம்பவங்களை நேரடியாக இங்கிருந்து காண முடிகிறது. வசந்த், ஸ்டாலின், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். மெரினாவில் போராட்டம் குறித்த மேலும் விவரங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போது கோவையில் நமது செய்தியாளர் சுரேஷ் இருக்கிறார், அவரோட பேசலாம். சுரேஷ், ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தடை நீங்குவது உறுதியாகிருச்சு. ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபடுற இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப உற்சாகத்தோடவும் உத்வேகத்தோடவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? உற்சாகமா காணப்படுறாங்களா? நிச்சயமாக வசந்த், இப்போ இந்த போராட்டம் கோவை வஉசி மைதானத்தில் ஆரம்பத்திலிருந்து முதல் நாள் முதல் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நந்தினி என்பவர் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் பேசலாம். நந்தினி, சொல்லுங்க, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடை நீங்கினதாக ஒரு தகவல் வந்திருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நாங்கள் இது ஏற்கனவே சொன்னதான் ஆரம்பத்தில். என்ன அப்படின்னா, என்ன எங்களுக்கு ரூமர் வந்தாலும் வதந்தி வந்தாலும் நாங்கள் நம்ப போறதில்ல. எங்களுக்கு என்ன அப்படின்னா, இது எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி வாடிவாசல் வழியில காளைகள் வரணும். அப்பதான் நாங்க எங்க வீடு வாசல் வழியில போவோம். எப்பவும் யாராலையும் பீட்டா அமைப்பு எகெயின்ஸ்டே வாங்கக்கூடாது, எந்த அமைப்பாலையும் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படக்கூடாது. இது எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர தீர்வு தான் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து போக போறதில்ல. எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். எங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்களும் அவங்க கூட பங்கு கொள்ள போறோம். எங்களால் முடிஞ்சவங்க மட்டும் பங்கு கொள்ள போறோம். அமைதி வழி போராட்டம் அது அமைதி வழியாகவே தொடர்ந்துட்டு இருக்கு. இது எப்போ எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குதோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் சார் இருக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உதவி பண்றதுக்காக கேரளால இருந்தும் புதுக்கோட்டையிலிருந்து திருப்பூர் நிறைய ஊர்ல இருந்து மாணவர்கள் இங்கே கொஞ்சம் பேர், சென்னை கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது போக மேட்டுப்பாளையம், ஊட்டி, இங்க சிங்காநல்லூர், இங்க கோயம்புத்தூர்ல இங்க கலந்துக்க முடியாது நிறைய பேர் அவங்கவுங்க ஊர்லயே கலந்துக்கிறாங்க சார். வசந்த், நீங்களே கேட்டிருப்பீங்க, அந்த நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்ற அந்த ஒற்றை குறிக்கோளை தான் அச்சாரமா கொண்டு இந்த இளைஞர்கள் சக்கரம் போல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வஉசி மைதானத்தில் பார்க்கலாம், புதிய தலைமுறை தொடர்ந்து இவர்களுடன் கலந்து இந்த போராட்ட களத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இவர்கள் நமக்கென ஒரு பிரத்யேக இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அங்கிருந்து நம்ம இப்ப நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த போராட்ட களத்துக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வர வழியிலே நம்ம நின்று இருக்கோம். அதனாலதான் இங்க அதிகப்படியான இளைஞர்கள் நம்மிடையே சூழ்ந்திருக்காங்க. இப்போ தன்னார்வலர்கள் நேரடியாக இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு தன்னார்வலர்கள் நேரடியாக உணவு வழங்கும் காட்சிகளை ஒளிப்பதிவாக காட்டிட்டு இருக்காரு. அது மட்டுமில்ல, இன்று காலை முதல் 5வது நாள் தொடர்ச்சியாக தற்பொழுது இளைஞர்கள் தொடர்ந்து இந்த வஉசி மைதானத்தில் குவிந்தவனம் இருக்காங்க. தொடர்ந்து இது குறித்து நம்மிடையே பேசுவதற்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒருவருக்கு அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, ஜல்லிக்கட்டுக்காக தொடர்ந்து இப்போ இளைஞர்கள் 5வது நாளாக வஉசியில போராட்டம் நடத்திட்டு வராங்க. மாநிலம் தழுவிய இந்த போராட்டம் சர்வதேச அளவில் விரிவடைஞ்சிருக்க நிலையில இந்த போராட்டத்தை ஜல்லிக்கட்டுக்கு எதை நோக்கி இதை பயணிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சார், இது நமக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா தேவை சார். ஒவ்வொரு தமிழனுக்கும் கண்டிப்பா தேவை சார். இது இல்லாம எப்படி சார் நம்மளுடைய மாட்டை நம்ம வளர்த்துன மாட்டை நம்ம விளையாடுற சார். அது கூட நம்ம விளையாடுற சார். நம்ம விளையாடுறதுக்கு யார் சார்? எதுக்கு சார் அடுத்தவங்க கிட்டே சார் நம்ம கேட்கணும்? நம்மளோட பிறப்புரிமை சார். அது நம்மளோட பிறப்புரிமை. நம்ம ஏன் விட்டு தரணும்? விட்டு தர முடியாது சார். நம்ம உயிரை போனாலும் நான் விட்டு தர மாட்டேன் சார். நான் உயிர் போற வரைக்கும் கண்டிப்பா நான் தினமும் வந்துட்டு தான் இருக்கேன். நான் தினமும் இது முடிகிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் சார். நான் தயவு செஞ்சு இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல சஜஷன் வேணுங்க. நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நல்ல சஜஷன் வேணும். நம்மளுடைய மாட்டு நம்ம விளையாடுற சார். நம்ம இப்போ நம்ம வருஷம் ஃபுல்லா நம்ம அதுக்கு நிறைய தீவனம் போறோம். நம்ம அது கூட நம்ம கூட்ட அந்த காலை வரும் சார். நான் தொடர்ந்து இங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க சிறுவருடைய சுருக்கம் உங்க கதை கிட்டத்தட்ட இது 4 நாளா நடந்துகிட்டு இருக்குது. நீங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. கிட்டத்தட்ட 4 நாளா நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. இப்ப ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். நடக்கிற வரைக்கும் இங்கதான் இருப்போம். ராத்திரி பகலா முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. தமிழுக்கு குரல் கொடுப்போம், தமிழ்நாட்டிற்கு உயிர் கொடுப்போம் என்று அனைவரும் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் தொடர்ந்து இங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வசந்த்.
சுரேஷ், கோவையில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் நிலை குறித்து விளக்கமைக்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து பேசலாம். திரு ஐயநாதன், இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து, அதாவது கிட்டத்தட்ட முதல்வர் வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, வாடிவாசல் திறக்கப்படுறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் கூட போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பின்வாங்காம தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு விஷயம்? அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, இது வந்துட்டு ப்ராமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ். இந்த ஆர்டினன்ஸ் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த சட்ட ரீதியான அந்த கேள்விகளுக்கு நிற்குமா அப்படின்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிரந்தர தேர்வு அப்படின்றது என்னன்னா திருத்தம் தான், சட்ட ரீதியான திருத்தம். அந்த திருத்தம் செஞ்சு அது முடிச்சா அப்படின்னம்னா தான் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கல்ச்சர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெரிட்டேஜ் அப்படின்றது இருக்குது. நேற்று பீட்டா சார்பாக சொல்லியிருக்கக்கூடிய அதனுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பாரம்பரியத்திற்கும் சட்டத்திற்கும் இடையே முரண்பாடுகள் உருவாகும் போது சட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாரம்பரியத்தை வந்துட்டு நம்ம காப்பாற்றுறதுக்கு எண்ணற்ற சட்டங்களை நம்ம போட்டிருக்கிறோம். ஆனா இது வந்துட்டு பாரம்பரியம் பண்பாடு ரெண்டுமே வந்துட்டு ஜல்லிக்கட்டுல அடங்கியிருக்கு. இதை நம்ம சொல்றோம். ஆனா அவங்க வந்துட்டு எப்படி பாக்குறாங்கன்னா, இது வெறும் மிருகவதை அப்படின்ற ஒரு சட்டத்தின் பார்வையை மட்டுமே செலுத்துறாங்க. அப்ப இந்த பெரிய முரண்பாடை தீர்க்க வைக்க வேண்டிய ஒரு விடயம் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கும் இந்த அரசுக்கும் சட்ட ரீதியா இருக்குது. அவங்க ஒரு சட்ட ரீதியாக அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு, அதாவது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்டை வந்துட்டு தாண்டக்கூடிய அளவில் ஒன்று செஞ்சால் மட்டுமே தான் தமிழருடைய அந்த பண்பு. இப்போ என்னென்ன அம்சங்களின் அடிப்படையில் மத்திய மாநில அரசு இப்படி ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்து இப்போ எடுத்துக்கிறது எப்படி அப்படின்னீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னம்னா, ஒரு மாநில அரசுக்கு வந்துட்டு அந்த மாநிலத்தினுடைய மக்கள் கடைபிடிக்கக்கூடிய மதம், அவருடைய பண்பாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு கடப்பாடு உள்ளது. தட் இஸ் ட்ரூ ஆஸ் பர் 29(1). அப்படி இருக்குது. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டின்னு சொன்னாலும் கூட அது மெஜாரிட்டிக்கு பொருந்தும் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பளிச்சிருக்குது. ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டிடியூஷனல், நோ டவுட் அபவுட் தட். பட் அது எங்க எடுத்துட்டு போய் இப்போ வைக்கிறாங்க அப்படின்னம்னா, உச்சநீதிமன்றம் எங்க சொல்லுது அப்படின்னம்னா, இதை வந்துட்டு வெறும் அனிமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்டுக்கு கீழே அது வைக்குது. அப்ப அந்த ஒரு சென்ட்ரல் ஆக்டுக்கு எகெய்ன்ஸ்டா ஒரு ஸ்டேட்டு வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஒரு ஆர்டினன்ஸ் நிக்குமா, டேனபிள் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த விஷயத்துல தான் வந்துட்டு நம்ம ரொம்ப எச்சரிக்கையா வந்துட்டு நம்ம இதை கையாளணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அதனுடைய கண்டென்ட் ஆஃப் தி இது ஒண்ணுமே தெரியல. ஏன்னா உள்ளபடியே மத்திய அரசு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, நாங்க இப்படிப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர போறோம்னு சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட்டையே சொல்லி இவங்க வந்துட்டு அந்த ஆர்டினன்ஸை கொடுக்கலாம். யாரு? மத்திய அரசு. ஆனா இவங்க வந்து ஸ்டேட் கிட்ட தள்ளி விடுறாங்க. அப்போ என்ன எனக்கு தோணுது அப்படின்னம்னா, முழுக்க இந்த மாணவர்களினுடைய போராட்டம், இளைஞருடைய போராட்டம் ஏற்படுத்திய ஒரு அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காக இப்படி ஒரு காய் நகர்த்துகிறது மத்திய அரசு என்கின்ற இயல்பான ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. நான் அவருடைய நோக்க சந்தேகம் படவில்லை. ஏன்னா இவங்க முழுக்க இந்த மொத்த வழக்கு, அதனுடைய போக்கு எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய பண்பாட்டு ரீதியான இந்த ஒரு உணர்வை வந்துட்டு மதிக்கிறது அப்படின்றத விட, இந்த வல்லாதிக்கங்களினுடைய பொருளாதார வணிக வசதிகளுக்காக நம்மை வளைக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயம் தான். காளைகள் வந்து துன்புறுத்தப்படுது அப்படிங்கிற வாதம் ஏத்துக்கிடும் போது, காளைகள் துன்புறுத்தப்படலங்கிற வாதம் ஏன் ஏத்துக்கப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வி பேசலாம். அதுக்கு முன்பாக மதுரை செல்லூர் பகுதியில் சுமார் 40 மணி நேரமாக ரயிலை மறித்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் கள நிலவரத்தை விவரிக்கிறார் நமது செய்தியாளர் நாகராஜன். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக ஒவ்வொரு இடங்களிலும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் என்பது வெடித்து வருகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய செல்லூர் பகுதி என்பது தமுக்க மைதானத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இங்கு பார்க்கலாம், இங்கு ஓடக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலை அந்த ஓடும் பாதையிலே நிறுத்தி இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் என்பது கடந்த 40 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. அதாவது 19ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த ரயிலானது தற்பொழுது வரை அங்கிருந்து நகர விடாமல் அந்த இளைஞர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இவர்கள் கோரிக்கை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், அதுவும் நிரந்தரமான தீர்வாக அது அமைய வேண்டும், வாடிவாசல் திறக்கும் வரை இந்த போராட்டம் என்பது தொடரும் என்கிறார்கள். இதற்காக தொடர்ந்து பெய்து வரும் மழையில் கூட இவர்கள் அதற்கான ஒரு தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த போராட்டத்தை எந்த வகையிலும் கைவிடாத அளவில் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் பல்வேறு வகையில் உதவி வருகின்றனர். இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் உணவு மற்றும் தேநீர் வழங்கி அவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். இது மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் நடைபெறுவதற்கு அவர்களுக்கு ஒரு ஆதரவை தந்துள்ளது. இந்த நிலையில் இதற்கு உதவி வரும் சுபா அவர்களை கேட்கலாம். சொல்லுங்க, என்ன மாதிரியான உதவி பண்றீங்க? இந்த இளைஞரோட போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் காலையில் பார்க்கும்போது மழை வந்துட்டு இருந்தது. எல்லோரும் மழையில் நனைஞ்சிட்டு இருந்தாங்க. மழையில் நனைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு சூடாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னால் என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து நான் ஒரு 100 பேருக்கு டீ சப்ளை பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு கூட இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த இளைஞரோட இந்த தீவிரமான போராட்டம் அது ஒட்டுமொத்தமாக மற்ற பக்கத்திலும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதாவது எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க?
இது ஒரு நல்ல விஷயம் தான். சொல்லப்போனால் வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் கூட்டத்தை நான் சித்திரை திருவிழாவுக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க உள்ளே போகிறதே அவ்வளோ சிரமமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கிற இடத்துக்குள்ளே நான், என் அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போயிருக்கோம். அது வந்து ரொம்ப பெரிய எந்த எல்லா வகையிலும் ஆணுக்கு நிகராக பெண்களும் என சொல்வார்கள். அந்த அளவிற்கு இந்த இடத்தில் கூட்டம், அதாவது போராட்டத்தில் கூட மிகப்பெரிய அளவில் பெண்களின் பங்களிப்பு இங்கு மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு ஆதரவு தந்துள்ளது போராட நபர்களுக்கு. எனவே ஒட்டுமொத்தமாக குடும்பமாக போராடக்கூடிய போராட்டமாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் உருமாறியுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தை குறித்த கள நிலவரங்களையும் நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதே சமயத்தில் மத்திய மாநில அரசுகள் எடுத்திருக்கின்ற சட்டப்பூர்வமான அரசியல் ரீதியான நடவடிக்கை நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதையும் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விவாதத்தை தொடரலாம். திரு தமிழ்மணி, மத்திய அரசு இப்படி ஒரு நிலைப்பாடு சொல்லியிருக்கிறது, அதாவது மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரு ரங்கநாதன் பேசும்போது அதுதான் சொன்னாரு, ஒரு போராட்டத்தின் தீவிரம் உக்கிரமடையும் போது ரெண்டு பேருமே ஒரு நழுவக்கூடிய ஒரு சூழல்ல இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படின்னு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? தமிழ்நாடு அரசு நழுவுறதாக நான் கருதலை. அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வேற ஒன்றும் செய்ய முடியாது. என்ன முடியுமோ அதை செய்ய முயற்சி பண்ணிருக்கிறாங்க. மத்திய அரசு ஒன்று இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு தைரியமாக சொல்லியிருக்கணும். உச்சநீதிமன்றம் அங்கே போய் தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுவோங்கிறது ஒரு சட்ட ரீதியான நிலைப்பாடு. தவறோ சரியோ அது வேறு. இல்லை என்றால் அவர்களே இதை கொண்டு வந்திருக்க வேண்டும். இதை விட்டு அதோ அவன்தான் நீ அடி, நான் கூட நிற்கிறேன், ஆனால் அடிக்கிறது நீதான் என்பது ஒரு அரசாங்கத்துக்கு பொறுப்பான கௌரவமான விஷயம் அல்ல. அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னை பொறுத்தவரை ஒரு பல்லியேட்டிவ் கேர், பர்மனண்ட் கியூர் அல்ல. இன்னும் ஒரு வருத்தமான விஷயம், இதை கொண்டு வந்து 100க்கு 100 உச்சநீதிமன்றத்திற்கு பீட்டா போன்ற அமைப்புகள் போய் அவர்கள் ஸ்டே கொடுத்து இதை வைத்து இந்த வழக்கு இன்னும் 5 வருட காலம் உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்காக இருக்கும். அதற்கு இப்படி ஒரு வழியை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். வருத்தத்தக்க விஷயம். தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய வாதங்களும் வேறுபட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் இதை பத்தி. இந்த சமயத்தில் மதுரை அலங்காநல்லூர்ல நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணையறாரு. அவர்கிட்ட போராட்டத்தின் இப்போதைய நிலவரம் குறித்தும் கேட்கலாம். நாகேந்திரன், போராட்டத்தின் இப்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? அதே மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இன்னைக்குள்ள அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க நாகேந்திரன்? வசந்த், தற்போது நம்ம நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் அவர் போராட்ட களத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாணவர்கள் மற்றும் இந்த கிராம மக்கள் போராட்டமானது 5 நாட்களை கடந்து இன்று 6வது நாட்களாக சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் மற்றும் இந்த ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் இந்த பகுதியில் 6வது நாட்களாக பனியிலும் வெயிலிலும் இன்று காலை அதிகாலையில் இருந்து மழை பெய்திருக்கிறது. இந்த மழையிலும் கொட்டும் மழையிலும் இவர்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கை என்னவென்று பார்த்தோம் என்றால், தங்களது பகுதியில் உள்ள அந்த அலங்காநல்லூரில் உள்ள வாடி வாசலில் ஜல்லிக்கட்டு காளைகள் சீறி பாய்ந்து துள்ளி குதித்து கடந்த இந்த தடைக்கு முன்னர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எந்தவித கட்டுப்பாடுமின்றி எந்த விதமான தடையுமின்றி எப்படி நாங்கள் நடத்தினோமோ அதே போன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தியாக வேண்டும். அதுவும் இந்த ஆண்டு மட்டும் கிடையாது, நீ தொடர்ந்து நாங்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த எந்த விதமான கட்டுப்பாடுகள் இன்றி நாங்கள் இந்த போட்டிகள் நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பகுதியில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று அதிகாலை முதலே இவர்கள் இந்த 6வது நாள் போராட்டத்தில் ஒரு திருப்பமாக மௌன போராட்டமாக நடத்தி வருகின்றனர். இந்த மௌன போராட்டமானது காலை 10 மணி வரைக்கும் இவர்களது போராட்டம் என அந்த மௌன போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இவர்களது அறவழி போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எனவும், இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு ஆதரவாக தங்களது குழந்தைகளுடன் ஒருவர் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம இந்த பார்த்து கொண்டிருக்கிறோம். தடையில்லா ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று இந்த சிறுவன் அவனே வரைந்த ஒரு படத்தை பிடித்து கொண்டு இந்த பகுதியில் அவனும் இந்த போராட்டத்தில் குதித்திருக்கும் காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாய்களில் கருப்பு துணி கட்டியும் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்களும் தற்போது அதிக அளவு இந்த பகுதிகளில் வந்து இருக்கிறார்கள். அவர்களும் இந்த பகுதியிலே இந்த மாணவர்கள் நமது கிராமத்திற்கு பெருமை சேர்க்கும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு எந்த ஊர் எந்த முகவரி என்று கூட தெரியாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த போராட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் இவர்களும் தமிழர்கள் நம்மளுடைய பிள்ளைகளால் என்ற அந்த உணர்வுகளுடன் இவர்களுடைய உணர்வுக்கு இவர்களுடைய போராட்டத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த கிராம மக்களும் இவர்களது அந்த இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து இரவு பகலாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காட்சிகளை தான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கிராமத்து மக்கள் வந்து இந்த 6 நாட்களாக தங்களோட வீடு வாசலுக்கு கூட செல்லாமல் தொடர்ந்து வீடுகள் வந்து அருகில் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு கூட செல்லாமல் இந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த பகுதியில் தான் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களது ஒரே கோரிக்கையான ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நிரந்தரமாக தமிழகத்தில் நடத்திட வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இவர்கள் வந்து தொடர்ந்து போராடி வர்றாங்க. வசந்த், போராட்டம் 6வது நாளா இருக்கு. இப்ப கூட அங்க மௌன போராட்டம் நடத்தப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா 10 மணிக்கு மேல வந்து அறவழியில் அந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 6வது நாள் ஆகியும் அங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இந்த போராட்டத்துக்கு எவ்வளவு ஆதரவு தர்றாங்க? உணவு, குடிநீர் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு நாகேந்திரன்? வசந்த், இந்த பகுதியில் வந்துட்டு மாணவர்கள் இளைஞர்கள் இவர்கள் வந்து தொடர்ந்து 6வது நாளாக போராடி வருகிறார்கள். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு விதமான உதவிகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் வந்து இந்த போராட்ட களத்தில் குதிக்காவிட்டாலும் இந்த போராட்ட களத்தில் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு அவர்கள் வீட்டில் இருந்தால் கூட அந்த அளவுக்கு வந்துட்டு அவர்கள் வந்து குடும்பத்தினர் வந்து அந்த அளவுக்கு கவனித்திருக்க மாட்டார்கள். அதுபோன்று அதிகாலையில் வந்துட்டு அவர்களுக்கு தேநீர் மற்றும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தேநீர் மற்றும் குடிநீர், பிஸ்கட், குளிர்பானம் மற்றும் உணவு என தொடர்ந்து அவர்கள் இந்த தன்னார்வலர்கள் மற்றும் இந்த கிராமத்தை இந்த அலங்காநல்லூர் மற்றும் மதுரை மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் வந்து தொடர்ந்து இவர்களுக்கு வந்துட்டு உணவுப் பொருட்களை வந்து கொடுத்து வருகிறார்கள். இந்த அலங்காநல்லூரில் மட்டும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மட்டும் இந்த உணவுப் பொருட்கள் வந்து வழங்கப்படவில்லை. மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த ஜல்லிக்கட்டு கோரிக்கையை வலியுறுத்தி யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் வந்து உற்சாகத்துடனும் எழுச்சியுடனும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தமிழர்கள் என்ற உணர்வுகளுடன் இவர்களுக்கு வந்து தொடர்ந்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் போன்று நினைத்து அனைவரும் அந்த உதவிகளை செய்து வருகிறார்கள். இந்த போராட்ட களத்தில் இருக்கும் பெண்களுக்கு இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் தேவையான உதவிகளை, ஆடை உள்ளிட்ட உதவிகளையும் சுகாதாரம் உள்ளிட்ட உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்த பகுதியில் 6 நாட்களாக இந்த வாடிவாசலில் முதல் நாள் தொடங்கிய இந்த போராட்டம் அடுத்து இந்த நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதியில் வந்து 5வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவ்வளோ மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து போராட்டம் நடத்தும் போது இந்த பகுதியில் வந்து சுகாதாரக்கேடு சாதாரணமாக பார்த்திருந்தால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்போது வரை நீங்கள் வந்து பார்த்திருப்பீங்க இந்த பகுதியில் வந்து எந்த விதமான சுகாதாரக்கேடும் ஏற்படாத வண்ணம் இவர்களாகவே தானாக முன் வந்து அவர்கள் சாப்பிட்டு போடும் பிளாஸ்டிக் பேப்பர் மற்றும் டப்பா ஆகியவற்றை, பிளாஸ்டிக் கப்புகளையும், டீ கப்பு ஆகியவற்றை மற்றும் தண்ணீர் பாக்கெட்டுகளையும் அவர்களாகவே சுத்தப்படுத்தி இவர்கள் வந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் இந்த துப்புரவு பணியாளர்களும் இவர்களது போராட்டத்திற்கு வந்துட்டு இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் அவர்கள் வந்து கீழே போடும் அந்த பொருட்களையும் வந்து அவர்கள் சுத்தம் செய்து அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களால் முடிந்த உதவிகளை அவர்கள் வந்து தொடர்ந்து செய்து வருகின்றனர். வசந்த், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்தின் மையப்புள்ளியான மதுரை அலங்காநல்லூரில் தற்போது மௌன போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றியான தற்போதைய தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். திரு ஐயநாதன், நீண்ட நெடிய ஒரு தொடர் போராட்டத்துக்கு அப்புறம் உண்மையிலே இந்த இளைஞர்கள் வந்து பாராட்டணும். ரொம்பவே ஒரு அமைதியான வழியில ஒரு அறப்போர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு போராட்டத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு தமிழக அரசுக்கே அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து கையில வெண்ணையை வச்சுக்கிட்டே நெய்க்கு அலைஞ்ச கதையா இருக்கா? அதான் இப்போ இங்க ஒரு இதை வந்துட்டு இந்த முடிவை எப்போ தமிழக அரசு எடுக்குதுன்னா, பிரதமரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து பேசிவிட்டு வந்த பிறகு எங்களால் உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வரும் வரை ஏதும் செய்ய முடியாது என்று பிரதமர் கைவிரித்த நிலையில் அதன் பிறகு சட்ட ஆலோசனை நடத்திய பின் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார். அந்த சட்ட ஆலோசனைகள் முன்பே நடத்தப்பட்டிருக்கலாமே. அதான் இப்ப இதுல என்ன அப்படின்னீங்கன்னா, இங்கேயும் சட்டத்துறை இருக்கு, தமிழக அரசுக்கும் வந்துட்டு சட்ட வல்லுநர் இருக்கின்றார், இப்படி எல்லாம் இருக்கு. இந்த பதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னீங்கன்னா, மதம், கலாச்சாரம் ஆகியவற்றை பராமரிக்க வேண்டிய மாநிலத்தின் கடமை என்பதாலும் காட்சிப்படுத்தப்பட்ட
காட்சிப்படுத்த தடை செய்யப்பட்டுள்ள விலங்குகள் பட்டியலில் உள்ள காளையை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் மாநிலத்தின் கடமை என்பதாகவும் அவசர சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது என்னன்னா, காட்சிப்படுத்தப்படாத விலங்குகளினுடைய பட்டியலில் காளையை சேர்த்தது அப்படின்றது மத்திய அரசு செய்தது பை நோட்டிபிகேஷன் டியூரிங் ஜெயராம் ரமேஷ் பீரியட். இதை பட்டியலிருந்து நீக்கக்கூடியது எப்படி ஒரு மாநிலத்துக்கு செய்யலாம்? பிகாஸ் அந்த அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணப்பட்டதுன்னா, இட் இஸ் a சென்ட்ரல் ஆக்ட். அதாவது இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்து நிறைவேற்றிய சட்டம் தான் பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் இல்லையா? அப்ப அதுல வந்து ஒரு மாநில அரசு எப்படி செய்ய முடியும்? ஆனா அதே சமயம் மத்திய அரசுல இருக்கக்கூடிய 4 அமைச்சகங்களும் ஒப்புதல் கொடுத்திருக்கேன். இல்ல எப்படி கொடுக்க முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க? எங்க இதுல ஒப்புதல் வருதுன்றது எனக்கு புரியல. உள்துறை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு, அதுக்கு முன்னாடி கலாச்சாரம் கொடுத்திருக்கு, அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றி சட்டப்பேரவையில் நிறைவேற்றி இங்கே மாநில ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று அதை வந்துட்டு உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி அவர்கள் ஏற்றுக்கொண்டு பிறகு அசென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் என்பது அந்த சட்டம் முழுமை பெறுவதற்கான ஒரு ப்ரொசீஜர். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த அவசர சட்டம் அப்படின்றது ஏன் மாநில அரசு பிறப்பிக்க முடியுமா? இப்ப இவர் சொல்லக்கூடியதை நான் ஏற்கிறேன். மதம், கலாச்சாரம் ஆகியவற்றை பராமரிக்க வேண்டியது மாநிலத்தின் கடமை என்பது உண்மை. அரசியலமைப்பு சட்ட ரீதியான அங்கீகாரம், அதை சொல்லலாம். அதை வந்துட்டு முதல்வர் பன்னீர்செல்வம் வெளிப்படையாவே அதை சொல்லலாம். நான் இதை பாதுகாப்பேன். ஏன்னா இந்த மக்களினுடைய பண்பாட்டை காப்பாத்தாம அப்புறம் எதுக்கு இங்க ஒரு மாநில அரசு, எதுக்கு ஒரு மாநில மொழிவழி அரசு? எனவே ஒன்றிய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்னா அதே அளவிற்கான பொறுப்பு கான்ஸ்டிடியூஷன் 29(1) படி இவங்களுக்கும் இருக்கு. அது உச்சநீதிமன்றம் பல்வேறு வட்ட வழக்குகளில் பார்த்திருக்கு, நான் சொல்லியிருக்கேன். ஆனா சென்ட்ரல் ஆக்ட்ல செஞ்ச ஒரு திருத்தத்தை, அது நமக்கு எதிராக போன திருத்தம், காளைகளை சேர்த்தது, பட்டியலை சேர்த்தது, அது எப்படி ஒரு மாநில அரசு பிரகடனம் நீக்க முடியும்? இதே கேள்வி. ஆமா, அதான் ஐயாவும் சொன்னது. ஏன்னா நம்ம இது வரும்பொழுது இது ஒரு மாபெரும் போராட்டம். இந்த மக்கள் சக்தி பல்வேறுபட்ட மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறது. a message that நாங்கள் எங்களுடைய பண்பாட்டை விட்டு தர மாட்டோம். நீங்கள் பகிர்ந்து கொண்ட உங்களுடைய கருத்து எங்களுக்கு ஏற்புடையதல்ல. காளையை நாங்கள் துன்புறுத்துவதாக, ஜல்லிக்கட்டின் மூலம் துன்புறுத்துவதாக நீங்கள் சொல்கின்றீர்களே, அதை நாங்கள் ஏற்கவில்லை என்பதை இந்த ஒரு மாபெரும் போராட்டம் ஒரு செய்தியாக உச்சநீதிமன்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா, டு பி பிரிசைஸ் அண்ட் ஷார்ப், இது இந்திய நாடாளுமன்றத்திற்கு சொல்லப்பட்ட செய்தி. இந்த நாட்டினுடைய ஒரு பெரும் பகுதி மக்கள் இவ்வளவு பெரிய எழுச்சி கொண்டு போராடி கொண்டு வருகிறார்கள். மழை, வெயில், பனி எதையும் பொருட்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவிற்கு எங்களுடைய பண்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை சொல்லும் பொழுது அவர்கள் வைக்கின்ற கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிறது, மத்திய அரசுக்கு இருக்கிறது, ஜுடிஷியரிக்கும் இருக்கிறது. எனவே நீங்கள் எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புண்படுத்தாதீர்கள் என்பது மட்டுமின்றி கருத்தில் கொள்ளுங்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்று வரும்பொழுது, முதல் 29(1) படி இவங்க சொல்றது ரைட். ஆனால் இந்த பட்டியலில் திருத்தம் செய்து இந்த அவசர சட்டத்தில் காளைகளை பட்டியலிருந்து நீக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இவர்கள் கொண்டு வந்தால், ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர் என்கின்ற அடிப்படையில் நான் சொல்லுகின்றேன், இது அடிபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையை நாம் எடுத்து என்ன சாதிக்க போகின்றோம்? நமது மக்களினுடைய கோரிக்கையெல்லாம் நிரந்தரமாக இது நடக்க வேண்டும். அது நடக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய எழுச்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி என்பது அந்த இலக்கைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. எனவே அது நிரந்தரமாக நடக்கும். ஆனால் இதற்கு இடைப்பட்ட நிலையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி என்பது ஒரு தற்காலிகமானதாகவும், மேலும் ஒரு சிக்கலை கொண்டு வரக்கூடியதாகவும், மேலும் இந்த மக்களை கோபப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது என்பதை மாநில மத்திய அரசுகளுக்கு சொல்றேன். தொடர்ந்து பேசலாம். திரு KR தமிழ்மணி, அடிப்படை சட்ட விதிகள், உணர்வு, இந்த ரெண்டுலையுமே சட்டப்பூர்வமா அணுகும் போது எதுக்கு வந்து ஆரோக்கியமானதா இருக்கும்? அடிப்படை சட்ட விதிகளுக்கு வந்து ஃபேவரா நடந்துக்கணுமா, இல்ல உணர்வுகளுக்கு வந்து ஃபேவரா நடந்துக்கணுமா? சட்டத்துக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் உணர்வுகளை மட்டுமே மதித்தால் ரேப் என்பது குற்றமாகாது. சட்டம் இருப்பதனால்தான் ரேப் என்பது குற்றமாகிறது. இல்ல, அதுலயுமே பல்வேறு விவகாரங்கள் அணுகக்கூடிய முறையிலையும் மாற்றம் இருக்கு இல்லையா? இப்ப தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு அப்படிங்கறதையும் வேற ஒரு விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. எல்லாமே ஒரே ஒவ்வொரு மாநிலமும் இப்போது ஒரு கோயிலுக்குள் பெண்கள் போகக்கூடாது என்பது பாரம்பரியமாக 1842 வருடமாக இருந்தது. உச்சநீதிமன்றம் சொன்னது இல்லை, அவர்கள் நீங்கள் தடுப்பதற்கு. அங்கேயும் உணர்வுகள் அல்ல, சட்டம். நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம், பெண்களை ஒதுக்கி வைக்க முடியாது. உணர்வுபூர்வமாக சரி, சட்ட ரீதியாக தவறு. அது பம்பாயில் இருக்கிற கோயிலுக்கும் பொருந்தும், கேரளாவில் இருக்கிற கோயிலுக்கும் பொருந்தும். எனவே உணர்வுகளா சட்டமா என்ற கேள்வி எழுமானால் சந்தேகம் இல்லாமல், ஏனெனில் அந்த சட்டத்தை செய்வதர்கள் நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான்.
அமெரிக்காக்காரர்கள் சட்டத்தை ஏற்றவில்லை. உங்கள் உணர்வுகளை புரிந்த உங்கள் பிரதிநிதிகள் தான் சட்டம் வைத்திருக்கிறார்கள். பிறகு சட்டம் தவறு என்று சொன்னால் எல்லாம் தவறு, அவ்வளவுதான் எல்லாம் சொல்ல முடியும். ஒன்று. இன்னொன்று, இப்போது வருகிற செய்தியை மிக கவலையளிப்பதாக இருக்கிறது. ஏனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து தேவையில்லை, மன்னித்து விடுங்கள், இவ்வளவு மட்டமான ஒரு சட்டத்தை 3ஆம் கிளாஸ் படித்த எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட சொல்ல மாட்டான். நேற்று வரை முதலமைச்சர் சொன்னார், பணி காரணமாக வெளியே போயிருக்கிறார், இரவு வருவார், எல்லா பத்திரிகைகளும் உண்மை, அது தவறல்ல. நான் ஒரு வழக்கறிஞனாகத்தான் இதை பார்க்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்மணி என்கிற கருப்பையா தேவர் பையனாக நான் இதை பார்க்கவில்லை, ஒரு தமிழனாக நான் இதை பார்க்கவில்லை. நானும் தமிழன் பிறப்பால் உடல் கருப்பால். ஆனால் அது முக்கியமல்ல. 254வது பிரிவு யார் வேண்டுமானாலும் படித்து பார்க்கலாம். ஒரு மத்திய சட்டத்துக்கும் மாநில சட்டத்துக்கும் முரண்பாடு எழுமானால் மாநில சட்டத்தை ஜனாதிபதிகளுக்கு அனுப்பித்து அவருடைய அசெண்ட் கிடைத்தால் மட்டும் அந்த மாநிலத்தில் இந்த சட்டம் பொருந்தும். எனவே நான் இதை புரிந்து கொள்வதெல்லாம் அது ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு ஜனாதிபதிகள் அல்லது வருகிறது என்று சொல்லப்பட்டு, ஐயா போதும், உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக நான் செயல்பட விரும்பவில்லை, இந்த கான்ட்ரவர்சியில் என்னை கொண்டு வரார்கள் என்று விலகிக் கொண்டார். பேசலாம். சட்டப்பூர்வமா உங்களோட வாதங்களை முன் வச்சிருக்கீங்க. அதாவது மத்திய மாநில அரசுகளுடைய அவசர சட்டம் இயற்றுவதில் இருக்கக்கூடிய அதிகார வரம்பு அவசர சட்டம் அல்ல, முரண்பாடான சட்டம். முரண்பாடான சட்டம் உங்களுடைய வாதம் இருக்கு. தொடர்ந்து பேசலாம்.